presented to Beardman Cooking நம்ம தான் for passing 1 lakh subscribers. நீங்க தான் வெல்கம் டு Beardman Cooking. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம யூடியூப் சைடுல இருந்து இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக நமக்கு ஒரு பெரிய gift அமைச்சிருக்காங்க. வாங்க இப்போ இத அன்பாக்ஸ் பண்ணிரலாம். நாம ஜெயிச்சிட்டோம். என்னது ஒண்ணுதீங்கனோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாத்தீங்கன்னா இது எந்த ஸ்கிராட்ச் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு Black கலர்ல ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவனை பறந்து ஓடிடுச்சு, அதையும் பிடிச்சி எடுத்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்க, கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன் அப்படின்ட்டு இருக்காங்க. அழகா குட்டியா கார்டில் ரெகக்னைஸ் யுவர் டீம்னு போட்டு அழகா கொடுத்துருக்காங்க. அந்த சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன். டீம்னா வேற யாரும் இல்லை, நம்ம தான், நீங்கள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளை பாராட்டி எழுதியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக இங்கிலீஷாக இருக்குது. நான் உங்களுக்கு என்னென்ன அப்படியே தமிழில் சொல்லிடுறேன். அன்புள்ள பச்சைக்கிளி, நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிவிட்டீர்கள். இதே போன்று மேலும் மேலும் வளர்வதற்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபரிடம் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து கோல்டு ப்ளே பட்டனுக்கும் டைமண்ட் ப்ளே பட்டனுக்கும் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த பச்சைக்கிளியை பத்திரமா கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி அப்படியே மேலே மேலே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்மளை யோசிச்சு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? Do you remember your first subscriber? You are 100 subscriber or now you are 1000 subscriber? No. பச்சைக்கிளிக்கு டைமண்ட் பட்டன் வாங்கி கொடுத்துருக்கேன். அது மாதிரி நம்மள 1 lakh வந்ததுக்காக நம்ம மோட்டிவேட் பண்ணி அமைச்சிருக்காங்க. இதே மாதிரி பச்சைக்கிளி 1 லட்சத்தை 1 கோடியாக மாற்றுவதற்கு நீங்கள் பெரிதளவு உதவுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக யூடியூப் ஓனர் வந்து ஒரு சைன் பண்ணி அனுப்பிச்சு விட்ருக்காரு. பச்சைக்கிளி இதுக்கப்புறம் பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் மேலே மேலே ரீச் ஆகி நிறைய நம்ம ஃபேமிலியை வந்து பெருசாகிறோம். 1 லட்சத்தை 1 கோடியாக மாத்திரம், 1 கோடியை 10 கோடியாக மாத்திரம், அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபன்னெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு வாரமாக முதல்ல உங்களுக்கு வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டனே எடுத்து காட்டல, அதுக்கு வேறு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெடி இதோ வந்துருங்க. ஃபர்ஸ்ட் சில்வர் ப்ளே பட்டனை பார்க்கலாம். துபாய் ரோடு எப்படி பளபளன்னு மின்னும் மூஞ்சி தெரியுமோ அதே மாதிரி நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன்லேயும் தெரியுது. என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு இது எதுலேயுமே இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு அவார்டோ சர்டிஃபிகேட்டோ ஒரு மெடலோ ஒரு ரேங்க் எடுத்தேன்னு கூட ஒரு ரேங்க் கார்டில் கூட நான் ஒழுங்காக வந்தது இல்லைங்க. எனக்கு என் லைஃப்லேயே எனக்கு கிடச்சிக்கிற பெரிய ஒரு அவார்டு இது மட்டும் தான். ஏன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸை பற்றியோ மற்றதோ எதுவுமே நமக்கு சுத்தமாக வராது. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சமையல். சின்ன வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபீல்டு, சமையல் இது மட்டும்தான். அது மூலியமாக நமக்கு கிடச்சிருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு அவார்டு. இதை வந்து என் லைஃப்பில் இதை தாண்டி எங்கே போனாலும் இது வந்து நமக்கு பெரிய ஒரு என்னோடய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நான் மாப்பிள்ளை நசீர் நம்ம கேமராமேன் நசீர்னா உங்களுக்கு யாருன்னு தெரியாது, நான் காட்டுறேன் அவர் உங்களுக்கு. நான் 2 பேரும் சும்மா பேசியிருந்தோம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ டக்குன்னு என்ன பண்ணால் மாப்பிள்ளை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டு நின்றுருந்தோம். உடனே வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்போ பண்ணது தான் அந்த ஃப்ரைட் ரைஸும் பர்கரு ப்ளஸ் அந்த ப்ரெட் ஆம்லேட், இது 3 ஒரே நாளில் செஞ்சு அப்படியே போட்டோம். ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து இந்த சமைக்கிறது ஏதோ கொஞ்சம் எனக்கும் தெரியும், வீடியோ எடுக்கிறது தான் அவனுக்கு தெரியும். இது நாங்கள் 2 பேரும் செய்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நாங்கள் செய்கிறத பார்த்து அதை நீங்கள் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அதையும் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எங்களை நாங்கள் ஏதோ எப்படி எங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் வருமா 1 லேக் சப்ஸ்கிரைபர்லாம் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான். இந்த லாரிக்காரர் இருக்காரு, அவர் மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையில் வர லைஃபு தடை எல்லாத்தையும் நாங்கள் தகர்த்து தெரிஞ்சுட்டு மேலே நாங்கள் வளர்ந்துட்டு பக்கத்தில் போகிற மாதிரி இப்படி தானாக போயிடும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. நமக்கு என்ன இப்போ பேசுகிறோமா இது என்னன்றதை நம்ம பார்த்து சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தடை அங்கே போயிடும். தடை அதை உடை அப்படின்ற மாதிரி நம்ம இதை சாதிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோ எடுக்க போகிறப்பையும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு வீடியோவும் எடுத்து முடிக்கிறதுக்கு 1 டே ஆகிடும். மார்னிங் போனோன்னா ஈவினிங் ஆகிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டே ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
அது மாதிரி ஒரு வீடியோ நண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் பூரா கூட எனக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயலாக இருக்கும், தண்ணி சுற்றி தண்ணி ஒரு வாட்டி பூரா கடிச்சிருச்சு. அப்போ கூட இந்த கல்லஞ்சக்கார பொண்டாட்டிக்கு பூரா கடிச்சதுன்னு பார்க்காம அதுக்கு ஸ்லோ வை அப்படின்னு சொன்னேன். நண்டு கறிக்கிடுச்சுன்னா என்ன செய்யறது? இப்போ நல்லா வருமா இல்லை? அதான் சொல்ல, ஏன்னா வீட்டில் வேற பாப்பா அதை விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாகிடும். காலைல எப்படியா இருந்தாலும் கிளம்ப ஒரு 8 மணிக்கு. ஏன்னா அது எங்களுக்கு பிடிச்சி செய்கிறதுனாலே என்னமோ அது பெரிய கஷ்டமாக தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக சில நேரத்தில் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வான்கோழி வீடியோலாம் வாடகைக்கு லைட் எடுத்துகிட்டு வந்து கட்டி அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடித்தோம். நைட்டு அது முடிக்கிறப்ப அந்த வீடியோ முடிக்கிறப்ப மணி 9:30 கிட்டத்தட்ட. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு இது ஒரு பெரிய பலன் தான். இது நம்ம சும்மா சொல்லிட முடியாது. இதை கொடுத்த உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உண்மையாக எனக்கு என்ன சொல்கிறது என்னன்றது தெரியல. ஏன்னா இது மாதிரிலாம் பேசுனதும் கிடையாது. வீடியோ முன்னாடியோ கேமரா முன்னாடியோ இப்போ தான் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எங்களுக்குள்ளார பேசிப்போம். இது அது அப்படின்ற மாதிரி, இதை சமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இதை மாதிரி இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கிறதுனால வார்த்தை உணர மாட்டேது. ஒரே வார்த்தை தான், எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டினதுக்கு. இதுக்கு மேலேயும் நீங்கள் எங்களை கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொண்டு போகிற அளவுக்கு நாங்களும் நடந்துப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு வேறு லொக்கேஷனு, டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்ஸு புதுசாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்சது எல்லாத்தையுமே செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் உங்களை ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ண வைப்போம். சில்வர் ப்ளே பட்டனோன்னு நானும் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா மூஞ்சி தெரியுதுங்க. இதில் நம்ம மூஞ்சி இதுலேயே அங்கனக்குள்ளேயே பல்ல விலைக்கு பொட்டு வச்சு குளிச்சு தலையை தோட்டிட்டு போயிடலாம் போல இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்த பாக்ஸில் நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் ஒன்று, அப்புறம் இந்த லெட்டர் பேடில் ஒன்று சைன் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று, அப்புறம் ஒரு ரெகக்னேஷன் கார்டு ஒன்று, அப்புறம் விசிட்டிங் கார்டு மாதிரி ஏதோ ஒன்று, அப்புறம் நார்மலாக அந்த கேஜெட்லாம் வரும்ல அந்த பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று பவுடர் மாதிரி அது ஒன்று. அதுக்கு இல்லை, இதை ஓப்பன் பண்ணி நான் கூட இதுன்னு நினச்சேன், அந்த பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி. க்ளீன் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க, இதையும் ஓப்பன் பண்ணி தொடச்சிருவோம். நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வேறு கொஞ்சம் ரோட்டில் இருந்ததுனால டஸ்ட்டாக இருக்குது. ஓ ஆமாம், இது வந்து நம்ம பிரித்து தொடச்சிரு. இதுனா இப்போ ஜல்லி மாதிரி இருக்குது. இது எப்படி பிரிக்கிறது? இது இப்படி கிழிச்சிட்டியே, இதை வச்சா தொடப்பல. இது அதுதான் மாப்பிள்ள, பூச்சி வராமல் இருக்கிறது தான் மாப்பிள்ள. கரும்பு எறும்பு சாணி. சரி, இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இது என்னன்னு தெரியல, நான் ஏதோ கிழிச்சிட்டு தொலைக்கிறேன். கிழிச்சா ஏதோ ஜெல்லு மாதிரி வருது. நம்ம நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க என்னன்னு தெரியல. இது அதுலயும் ஒன்றும் போடல. இந்த சில்வர் ப்ளே பட்டன் அந்த பாக்ஸில் அவ்வளோதாங்க இருந்துச்சு. அந்த இது மட்டும் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரில. பட் ஏன்னா இதுலேயும் ஒன்றும் போடலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, சப்போர்ட் பண்ணவங்க, இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் பல. அனைவருக்கும் ஒன்ஸ் மோர் நன்றிகள்.